Exercise 1.1 fifth sum, draw a number line and represent the following rational numbers on it கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9/4ன்னு கொடுத்துருக்காங்க. 9/4 அப்படின்னும்போது இந்த 9/4 நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம நார்மல் டிவிஷன் போட்டு தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த 9ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 9ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த நார்மல் டிவிஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அதனால் தைரியமாக போடுங்க. 9ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு 9ஐ உள்ளே போட்டுக்கோங்க, 4ஐ வெளியில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 9 பாருங்கள் 4ல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. 2 4s are 8ன்னு தான் டிவைட் ஆகும். 2 4s are 8ன்னா ரிமைண்டர் 1 கிடைக்கும். 9ல் 8 செப்பரேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதை நம்ம Q R/D அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வந்தோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சூப்பராக கொண்டு வந்துடலாம். இப்போ Qங்கிறது கோஷியன்ட் 2, அடுத்தது Rங்கிறது ரிமைண்டர் 1 டிவைடட் பை Dங்கிறது டிவைசர். இந்த 4 தான் D. இப்போ 4 விதிக்குங்க. இப்போ 9/4 அப்படிங்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 2 1/4 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஆன்சரை வச்சு தான் நம்ம ஒரு நம்பர் லைனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் நான் ஒரு நம்பர் லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் பாசிட்டிவில் கிடச்சிருக்கனால இப்போ நம்ம பாசிட்டிவ் சைடில் மட்டும்தான் நான் அப்படியே எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த 2 1/4 அப்படிங்கிறது எங்கே ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா 2க்கு அப்புறம் என்ன வரும் 3 இல்லையா? 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் 1ஐயும் எடுத்துக்கோங்க, அதே சமயத்தில் 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 3ஐயும் எடுத்துக்கோங்க. 2 எழுதிக்கிங்க. இப்போ 2 எழுதி 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1ஐயும் எடுத்துக்கோங்க, 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 3ஐயும் எடுத்துக்கோங்க. 3 எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2க்கு 3க்கு நடுவில் தான் இந்த நம்பர் ப்ளேஸ் ஆகும். இப்போ அடுத்தது இந்த டினாமினேட்டரை நம்ம கவனிக்கணும். டினாமினேட்டர் 4 இருக்கா, அப்போ நமக்கு 2க்கு 3க்கு நடுவில் 4 பார்ட்ஸ் நமக்கு வேணும். 4 பார்ட்ஸ் வேணுன்றதுனால 4 லைன்ஸ் போடக்கூடாது, 3 லைன்ஸ் மட்டும்தான் போடணும். 1 2 3 அப்போ தான் நமக்கு 4 பார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ 2லேருந்து இங்கே 1 பார்ட், 2 பார்ட், 3 பார்ட், 4 பார்ட், ஆக மொத்தம் 4 பார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது தான் நியூமரேட்டரை கவனிக்கணும். நியூமரேட்டரில் 1 இருக்குது, அப்போது 1வது பார்ட்டு. 2லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. 2லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னும்போது நமக்கு 2லேருந்து இப்படி பாசிட்டிவ் சைடு போயிட்டு இருக்கனால 2வை தான் மென்ஷன் பண்ணணும். இப்போது 2லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்போது இது தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. இப்போ ஒருவேளை நமக்கு நியூமரேட்டரில் 2 இருந்துச்சுன்னா 1 2 செகண்ட் லைனை தான் நம்ம எடுத்துக்கணும், செகண்ட் பார்ட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு 1 கொடுத்துருக்கனால 2லேருந்து ஃபஸ்ட்டு லைன், அதுதான் 1வது பார்ட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இப்போது இந்த இடத்துல தான் 9/4ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ஏரோ போட்டு 2 1/4ன்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு ஏரோ போட்டு 9/4ன்னு எழுதிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஏரோக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு 2 1/4ன்னு உள்ளே எழுதிக்கிங்க, கீழே வந்து அதே மாதிரி 9/4ன்னு எழுதிக்கிங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறதுலாம் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மிட் டைம் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இது நீங்கள் நல்லா பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.